நீங்கள் ஒரு இடத்துக்கு கமிட் ஆகிட்டீங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு அபிலாஷையை உருவாக்கவே கூடாது. அவங்க பின்னாலே வராங்காக நீங்கள் இந்த மாதிரி லீடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நாளைக்கு உங்கள் தங்கச்சி யாராவது இது மாதிரி பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அத்தை பொண்ணுங்க போய் சரி ஓகே, உங்கள் அத்தை ஒரு தங்கச்சி இருக்காங்க, அந்த தங்கச்சிக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான், அவன் இப்படி பண்ணுறான், நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்படி ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ எப்படி இது பண்ணுறீங்க? இதை இப்போ நீங்கள் 2 பேரும் முறை பொண்ணு முறை பையங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணணும் இந்த அவசியமும் கிடையாது. பட் உங்களுக்கு லவ் இருக்குது, கல்யாணம் பண்ணுறீங்க. ஆனால் அது அந்த சைடு வரணும், மியூச்சுவலாக வரணும். அங்கே இல்லாமல் நீங்களே எல்லா எஃபர்ட்டும் போட்டு பிரித்து விடுங்கும் போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த உறவு நேச்சுரலாக உருவாகலையோ, செயற்கையாக உருவாச்சோ அப்படின்னு தோணக்கூடாது. இன்னொன்று, உங்களுக்கும் சுயமரியாதை இருக்குது. நீங்கள் அவர் உங்களையும் பிடிக்குங்காரு, அவரையும் பிடிக்குங்காரு. இதை படத்தில் ஓகே, ரியல் லைஃப்பில் தான் சாத்தியமே இல்லை. ஸோ உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறோம், என் லைஃப் இது, உன் லைஃப் இதுன்னு ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. கிளாரிட்டியோட மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, இவர் யார் ஆக்சுவலாக உங்களுக்கு? எங்கள் தாய் மாமா பையன். தாய் மாமா பையன். ஓகே. இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது. லவ் இருக்குது, இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க, லவ் ஆகி கல்யாணம் பண்ணியிருக்கவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் எங்களோட ஸ்டோரி வந்து அப்படி இருக்காது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கிறோம், இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம், இனிமேலும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறோம். 2 பேருக்குமே ஒரே ஊர் தான், ஒரே தெருவு, வீடு வந்து ஒரு 10 வீடு தள்ளி தான் இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அவன் கூடயே தான் வளர்ந்தேன். ஊர்லலாம் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் மாமா பையன் தானே, கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொல்லிவிடுவோம், அவனும் சொல்லுவான் நானும் சொல்லுவேன். நானும் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன், என்னென்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தான், கடைசி வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருப்போம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். அவனும் உறுதியாக தான் சொல்லுவான். அதேமாரி ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ட்ரெஸ் போடுறதா இருந்தாலும் சரி, போட்டுட்டு அவங்ககிட்ட போய் காட்டுவேன், நல்லா இருக்காடான்னு. அவன் சொல்லுவான், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னுவான், இல்லை இது வேணாம் இது போட்டுக்கோ அப்படிங்கிறதையும் அவன் சொல்லுவான். அவனும் போட்டு வந்து காட்டுவான். சின்ன வயசுலேருந்து அது கிராம சைடில் வந்து ஆண்கள் பெண்கள் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. அவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி. இப்போ எனக்கு 22 வயசு ஆகுது, அவனுக்கு 22 வயசு தான், ஒரே ஏஜ் தான். இப்போ கூட அவன் பக்கத்திலே தான் படுத்திருப்பேன், நான் அவனும் என் பக்கத்தில் படுத்திருப்பேன். எங்கள் வீட்டில் யாருமே எதுவும் நினைக்க மாட்டாங்க, அவங்க வீட்லேயும் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு அம்மா கிட்ட ஒரு பொண்ணு எப்படி ஷேர் பண்ணுவா, அந்த அதை ஷேர் பண்ணக்கூடாத விஷயத்த கூட நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நார்மலாக இருக்கு சரி, என்னோட இன்னஸ்ஸு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட அவன் எடுத்துகிட்டு வந்து கூட தந்திருக்கான். யாரும் அந்தமாரி செய்ய மாட்டாங்க, கிராம சைடில் முக்கியமாக செய்யவே மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயம்லாம் அவன் பண்ணியிருக்கான். இப்போ உங்கள் வீட்டு சைடில் வந்து நீங்கள் 2 திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா, இல்லை அவங்க அதை பற்றி பேச்சு எடுக்கிறது இல்லையா? இல்லை, சொல்லிப்பாங்க, விளையாட்டுக்கு சொல்கிறாங்களா அது உண்மைக்கு சொல்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் சொல்லுவாங்க, ஒரு பேச்சு போடுவாங்க இந்த மாதிரி. இப்போவும் போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எங்களோட விருப்பம் தான் முக்கியமாக இருக்குது. சரி, இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம், அவங்க வந்திருக்கலாமே, நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் வருவேன். நீங்கள் ஏமா வரணும், அவங்க தானே வரணும். ஏன் சார் நான் வரக்கூடாதா? ஏன் நானும் உங்களுக்கு மறு பொண்ணு தானே சார், நான் உனக்கு மறு பொண்ணு தானே. என்ன பேச்சே இல்லை. சரிம்மா, இப்போ அவங்க வந்ததுன்னா ஆப்டாக இருக்கும் இன்னும். ஆனால் அவங்க வரல, நீங்கள் எப்படி வந்தீங்க? அவங்கள விட மாட்டேன், நான் தான் வருவேன். பயங்கரமாக ஒரே மாதிரி இருக்கும் போலயே. அப்படிலாம் இல்லை சார், அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எங்கள் மாமா நானும் ஜாலியாக இருப்பேன், நானும் கிண்டல் பண்ணுவேன். அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து அவங்களுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மனைவிங்க ஸ்தானத்தை விட அவங்க எடுத்துக்கிட்டோம், முறை பொண்ணுங்க ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியாது. எடுத்துக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. இப்போ இவங்க இவ்வளோ தூரம் வந்து உங்கள் மேலே உணர்ச்சியாக, அத்தை பொண்ணு நான் இப்படி தான் இருக்கணும், முறை பொண்ணு இப்படிலாம் பேசுறது இருக்குல்ல, இது உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் அங்கேயும் சமாளிக்கணும், இங்கேயும் சமாளிக்கணும். ஆமாம் சார், 2 பேருமே. இன்னொருத்தருக்கு அவங்களும் 3 பேருமே நான் ஒரே மாதிரி தான் எல்லா பக்கம் பஞ்சு தான். ஆமாம் சார். டிஸ்டர்பா இல்லையா ஒரு மாதிரி இடம்? இல்லை சார், அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஜாலி பண்ணுவார், ஜாலியாக இருக்கும் சார். என்ன ஜாலியாக இருக்குது இதில்? இல்லை, அவங்க ஊரில் இருக்காங்க, அவர் எல்லாமே பாசமாக செய்வார் சார். நம்ம முறை பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி, இவங்க தான் மேரேஜ் பண்ண போனால் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு தெரியுது. இருந்தாலுமே எங்கள் மேலே இருக்கிற அந்த பாசம் விட்டு தராமல், அந்த ஒரு முறை பொண்ணுனா இப்படி இருக்கணும், அது வந்து மேரேஜ்க்கு அப்புறமும் இருக்கும் அப்படின்ற ஒரு அது ஒரு புரிதல் அவருக்கும் இருக்கும் எங்களுக்கும் இருக்கும் சார். அதனால் அது ஒரு மியூச்சுவலாக தான் சார் போகுது, எந்த ஒரு அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இல்லை சார். இப்போ அவர் வந்து கமிட்டடு, பட் இதுக்கு முன்னால் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாலனுங்கல, அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் அவரை பார்க்கும்போது இந்த முறை பொண்ணு முறை பையனுக்கான ஒரு இது இருக்கும்ல, ஒரு வெக்கப்படுறதுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு எப்போ சின்ன வயதுல இருந்தா எப்போ இருந்தது உங்களுக்கு? இதெல்லாம் ஏதாச்சும் காண்டாவும், மோஸ்ட்லி வெக்கப்படுறதுன்னு அந்த அளவுக்கு அவ்வளோவா இருக்காது. காண்டாவத்தில் தான் அது பொசசிவ்னஸில் வரும்ல, அவங்களுக்கு மட்டும் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு லவ் தான். ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் வயசாக ஆக கொஞ்சம் மாதிரி புரிஞ்சிடுச்சு சார். ஆனால் இவரை பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்காப்புல, ரொம்ப
அந்த மாதிரி இருக்காப்ல. சார் 3 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். 3 பேருமே டீ போட்டு தான் பேசுவேன். ஆனால் என்ன வேணாலும் 3 பேருக்கும் எதாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வாங்கிட்டு வந்துடுவேன். 3 பேருக்கும் எது கேட்டாலும் ஆனா வாங்கிட்டு வந்து கேட்கறது நானா தான் சார் இருக்கும், தரது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும் சார். இவங்க கேட்டாங்கன்னா இவங்க என்ன கேட்குறாங்களோ அதே 3 வாங்கிட்டு வந்துடும். விஷயம் என்னன்னா இனிமேல் தான் காம்ப்ளிகேட் ஆக போகுது. கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆகி போச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரு சிவப்புல சேலை எடுத்தீங்கன்னா 3 பேருக்கு ஒன்றா எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து அப்போ நானும் அவங்களும் ஒன்றான்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அது சுச்சுவேஷன் எப்படி தெரியல சார். எல்லாம் சமாளிச்சிருவார், சும்மா சொல்லுவார் சார். நீ சமாளிச்சிருவீங்க. 3 பேரை வச்சு சமாளிச்சிருக்கீங்க. இது சமாளிச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏதாவது ஐடியா இருக்கு, சொல்ல மாட்டாப்ல. ஓகே, ஆக்சுவலாக இங்கே பேசும்போது வந்து முறை பொண்ணு முறை பையன் வெக்கம்னு பேசணும். இதில் யாருக்கெல்லாம் வந்து அந்த வெக்கம்லாம் வந்து சின்ன வயதில் மீட் பண்ணும்போதோ இல்லை மொழிஞ்சிருந்து பார்க்கும்போதோ வெக்கங்கிறதுலாம் இருந்திருக்கு? சும்மா கை தூக்குங்களேன். அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண உடனே போய் தாலியை கொண்டு போய் போட்டார். ஆ, ஏன்னா வேற யாருக்கே கட்டி கொடுத்துடக்கூடாதுல்ல. தாலி கட்டாரா? தாலியை வந்து மேலே கொண்டு போய் களத்தில் கொண்டு போட்டார் ஏஜ் அட்டன் பண்ண உடனே. ஏஜ் அட்டன் பண்ண உடனே? ஆமாம். அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்வா வரும், இல்லைன்னா அருவா வரும். அந்த பொண்ணோட தாய்மாமா இவ்வளோ நீளம் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு இவரை குத்துறதுக்கு வந்து அது கடைசியில் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்புறம் என் வீட்டுக்குள்ளே வச்சு எங்கள் அப்பா வந்து அவரை வந்தவரை இங்கெல்லாம் வரல போன்னு சொல்லி அனுப்பிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் 2 நாள் அவர் இருந்தார். எனக்கு அண்ணன், ஒரு பெரியம்மா பையன், எங்கள் அம்மாவோட சொந்த அக்கா பையன். ஸோ இந்த அளவுக்கு அந்த முறை பையன் அந்த முறை பொண்ணு வந்து அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் அந்த காலங்களில் இருந்துச்சு. பட் இப்போ இந்த 2K கிட்ஸில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அது ரொம்ப கம்மியாயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப தீவிரம். அது தீவிரவாதம்னு சொல்கிற அளவுக்கு தீவிரம். ஆனால் இங்கே அந்த தீவிரமே இல்லை. இப்போ குறைஞ்சிச்சு. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அது மாதிரி நடந்திருக்கா? இல்லை, என் லைஃப்பில் வந்து அது என்னன்னா இப்போதான் வந்து சொல்லாம வேணாம யோசிக்கிறீங்க. இல்லை அது வந்து லைசன்ஸோட சைட் அடிக்கலாம். முறை பொண்ணெல்லாம் வந்து உங்களுக்கு எத்தனை முறை பொண்ணு? எனக்கு அதான் ஒன்று சின்ன பொண்ணு, 2 முறை பொண்ணு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலு இந்த ஃபங்க்ஷனு எல்லாமே ஒன்று கூடும்போது அது லைசன்ஸோட நம்ம வந்து சைட் அடிக்கலாம் முறை பொண்ணை. சரி, எப்படிலாம் எங்க இருந்தெல்லாம் ஓரமானு பார்த்துருக்கீங்க? என்னென்ன சமயங்கள்ல? ஐயோ, ஏடா கூடமா கேட்குறீங்களா? சினிமாவில் மேசியெல்லாம் முழுக்கிட்டு இங்கே வந்து அப்படியே முழிக்கிறாப்ல ஐயோன்னு. இல்லை அது போகும்போது வரும்போது பார்க்கறது தான். ஆனால் இப்ப சொல்லாம, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்போது கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு என் முறை பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறா, அத்தானோ எனக்கு இப்போ உங்களை லவ் பண்ணணும்னு தோணுது அத்தானோ அப்படி. இது என்ன? அது காரணம் என்னென்னா மேரேஜுக்கு நிறைய விஐபிஸ்லாம் வந்தாங்க. நிறைய ரஜினி சார்லேருந்து நிறைய விஐபிஸ்லாம் வந்தாங்க. பொலிட்டிக்கல் சைட்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. இவங்கெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அது 1 வாரம் கழித்து ஃபோன் பண்ணும்போது அப்படி சொல்லுது, அத்தானோ எனக்கு இப்போ உங்களை லவ் பண்ணணும்னு போல தோணுது அத்தானோ. பரவாயில்ல டார்லிங் அப்படின்ட்டேன் நான். இப்போ டார்லிங் தான் கூப்பிட்டுருக்கேன் அவளை. அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் எடுத்தால் கூட, ஹலோ அண்ணாச்சி என் டார்லிங் இருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. சும்மா விளையாட்டாக தான் இருந்தாலும் என் பொண்ணு திட்டுறா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி என்ன பண்ணுவாங்கண்ணே?